ஹலோ காய்ஸ், நான் தான் உங்க தமிழ் அனிமி எடிட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தி எல்லோ ஃபிளாஷ் மினாட்டோ நாமிகாசே வாசஸ் சாஸ்கே உச்சிகா அப்படின்ற இந்த ஒரு பேட்டில் தான். அதனால வளவலன்னு பேசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோர்த் ஒக்காகேவான மினாட்டோவோட பவர்ஸை பற்றி பார்ப்போம். மினாட்டோவோட ஐடென்டிட்டியே அவரோட ஸ்பீட் தான். ஸோ ஃப்ளைங் ரேஞ்சனை யூஸ் பண்ணி பேட்டில் ஃபீல்டு ஃபுல்லாக இன்ஸ்டண்ட்டாக டெலபோர்ட் ஆவார். அண்ட் தென் எதிரி ஒரு மூவ் அப் பண்ணால் அதை அப்படியே அனலைஸ் பண்ணி அட் அண்ட் டைமில் கவுண்டர் பண்ணுவார். அண்ட் அதோட குராமா சக்கரா மோடி இருக்கிறதால மினாட்டோ கிட்ட அன்லிமிட்டட் சக்கரா இருக்கும். ஸோ அப்படி அவரோட நார்மல் ஸ்பீடையே ட்ராக் பண்ண முடியாதப்போ அவர்கிட்ட கேசிஎம் மோட் இருக்கிறதால அவரோட டெலிபோர்டேஷன் ஸ்பீட் இன்னும் பல மடங்கு அதிகமாகும். இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவரால் டெயில் பிஸ்ட் பாம்பை கூட யூஸ் பண்ண முடியும். சோ இது ஒரு பெரிய மலையை அழிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒண்ணு. சரி, இப்ப சாஸ்கே உச்சிகாவோட பவர்ஸை பத்தி பார்ப்போம். சாஸ்கே கிட்ட இருக்கிற இட்டர்னல் மாங்கேக்யூ ஷரிங்கான் மூலமா அவனால அமத்ராசுவை அவன் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ண முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாம அவனோட அல்டிமேட் டிஃபென்ஸ் ஆன ஃபுல் பாடி சுசுனோ வந்து ஒரு கவசம் மாதிரி அவனை ப்ரொடெக்ட் பண்ணும். சொல்ல போனா சாஸ்கேவோட ரியல் கேம் சேஞ்சரு அவனோட ரெனேகான் தான். ஏன்னா அதுல இருக்கிற அமினோ டெஜிகாரா எபிலிட்டியை யூஸ் பண்ணி இன்ஸ்டன்ட்டா ஆப்ஜெக்ட்ஸோட பொசிஷனையே ஸ்விட்ச் பண்ண முடியும். லைக் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க அவரை அட்டாக் பண்ண போகும்போது அவர் உங்க இடத்துக்கும் நீங்க அவர் இடத்துக்கும் ஒரு நொடியில மாறிடுவீங்க. அண்ட் அதோட சிடோரியும் அண்ட் கெஞ்சிட்சு ஸ்கில்ஸும் இந்த பேட்டில்ல ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும். சரி, இப்ப ரெண்டு பேரோட பவர்ஸை பத்தி பார்த்ததால பேட்டில் எப்படி நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். பேட்டில் ஸ்டார்ட் ஆன உடனே மினாட்டோ தன்னோட ஃப்ளைங் ரேஞ்சின் குணா எல்லாத்தையும் பேட்டில் ஃபீல்டு ஃபுல்லா தூக்கி வீசிடுவாரு. அண்ட் தென் கேசிஎம் மோட ஆக்டிவேட் பண்ணி டெலபோர்ட் ஆகி சாஸ்கேவை சரவுண்ட் பண்ணுவாரு. ஈவன் சாஸ்கே அமத்ராசுவை யூஸ் பண்ணா கூட அதை மினாட்டோ ஒரு ஃபிளாஷ்ல அவாய்ட் பண்ணிடுவாரு. அப்புறம் மினாட்டோ ஒரு பெரிய டெயில் பிஸ்ட் பாம்பை ரெடி பண்ணி சாஸ்கேவோட சுசுனோ மேல டைரக்டா அட்டாக் பண்ணுவாரு. சொல்ல போனா இந்த ஷாக் வேவ்ல சுசுனாவே கொஞ்சம் தள்ளாடிடும். சோ அப்படி இருக்கும்போது சாஸ்கே சும்மாவா இருப்பான். கரெக்டா மினாட்டோ அட்டாக் பண்ண வர அந்த செகண்ட்ல சாஸ்கே தன்னோட ரெனேகானை யூஸ் பண்ணி பொசிஷனை ஸ்விட்ச் பண்ணிடுவான். இப்போ என்ன ஆகும்? மினாட்டோ அட்டாக் பண்ண நினைச்ச இடத்துல சாஸ்கே இருக்க மாட்டான். பார்த்தா மினாட்டோ தான் அங்க இருப்பாரு. இன்னும் டீடைலா சொல்லணும் அப்படின்னா சாஸ்கேவோட ஷரிங்கான் வந்து மினாட்டோவோட டெலபோர்டேஷன் பேட்டர்னை ரீட் பண்ண ஆரம்பிக்கும். சோ அதனால மினாட்டோ அடுத்த மார்க்குக்கு எங்க போவாரு அப்படின்றத கெஸ் பண்ணி சாஸ்கே அங்க ஒரு சிடோரியை கிரியேட் பண்ணிட்டு கவுண்டர் அட்டாக் பண்ண வெயிட் பண்ணுவான். அப்படியே பேட்டில் நீண்டு போக போக ஸ்டமினா ஒரு பெரிய ஃபேக்டரா இங்க இருக்கும். என்னதான் கேசிஎம் மினாட்டோ ஸ்டமினால முன்னாடி இருந்தாலும் சாஸ்கேவோட சுசுனோ டிஃபென்ஸை தாண்டி மினாட்டோவால ஒரு ஹெவியான டேமேஜை கொடுக்க முடியாது. அதனால சாஸ்கே கிட்ட ஒரு சிங்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட அவனோட ரெனேகான் ஸ்விட்சஸ் அண்ட் சுசுனோ ஆரோஸ் மூலமா மினாட்டோவோட ஸ்பீடுக்கு ஒரு எண்டு கார்டை போட முடியும். சோ மினாட்டோ என்னதான் ஸ்பீட்ல கிங்கா இருந்தாலும் சாஸ்கே கிட்ட இருக்கிற டோஜுட்சு ஆக்ஸ் ஆன ரெனேகான் அண்ட் இன்விசிபிள் டிஃபென்ஸ் ஆன சுசுனோ வந்து இந்த பேட்டிலோட ரிசல்ட்டை மாத்துது. சோ அதனால இந்த பேட்டிலோட வின்னர் சாஸ்கே உச்சிகா. காய்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேசிஎம் மினாட்டோவோட ஸ்ட்ராட்டஜியால சாஸ்கேவை தோக்கடிக்க முடியுமா? உங்க தாட்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.